பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட பேச இருக்க ஒரு விசேஷமான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவரோட திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான பாடுகளை நமக்காக அவர் அனுபவிச்சாருங்க. ஆனா இதனோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ அந்த நோக்கம் ஜெயமாய் நிறைவேறியது, ஜெயமாய் முடிந்ததுங்க. அவரோட பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையாக நம்ம வாழ்க்கையும் அதே போலதாங்க. இப்ப பாடுகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் எல்லாம் எல்லா மனுஷர்களும் நம்மை சூழ்ந்து சோதனைக்குட்படுத்தலாம். ஆனால் இதோட விளைவு நிச்சயமா அவரோட பிள்ளையாக நமக்கு ஜெயமாய் மாறும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஆமேன் என்று டைப் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். Have a nice day. God bless you.